ஓகே. இதுக்கு முன்னாடி செஷன்ல வந்து நம்ம ஈவென்ட் எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்றத பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ஒரு காம்போனன்ட்டும் இன்னொரு காம்போனன்ட்டும் எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்குது அப்படின்றத பார்க்க போறோம். ஓகே. So for that, what I'm going to do is I'm just going to stop this server stop at I'm going to come out of this project and I'm going to create a new project. And the project name is communication. Okay. Okay. It is going to use React and we are going to use JavaScript plus SWC. Okay. npm install to install all the dependencies. Okay. So இப்போ அந்த ப்ராஜெக்ட்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, we are going to have one component as parent and one more component as child, and we are going to learn how parent and child is getting communicated. ஸோ ஒரு காம்போனண்ட்டும் இன்னொரு காம்போனண்ட் எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்குது, பேரண்ட்டும் சைல்டும் எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்குது அப்படின்றது தான் பார்ப்போம். ஓகே. பேரண்ட்டும் சைல்டும் ஏன் கம்யூனிகேட் பண்ணும்? பேரண்ட்டும் சைல்டும் ஏன் கம்யூனிகேட் பண்ணும்? இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்க ப்ரோ. எஸ். நம்மளோட ப்ராஜெக்டை எல்லாத்தையுமே தூக்கி ஒரே ப்ராஜெக்ட்ல நம்மளால ஒரே ஃபைல்ல நம்மளால அடிக்க முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட கண்டென்ட்டை பிரித்து மல்டிபிள் காம்போனன்ட்ஸாக கிரியேட் பண்ணுவோம். ஸோ அப்படி மல்டிபிள் காம்போனன்ட்ஸாக கிரியேட் பண்ணுறப்ப ஒரு காம்போனண்ட்டும் இன்னொரு காம்போனண்ட்டும் இட் ஹேஸ் டு கம்யூனிகேட் வித் இட் செல்ஃப். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், பேரண்ட் தான் மோஸ்ட்லி சைல்டுக்கு இன்ஃபர்மேஷன் அனுப்பும். சைல்டு வந்து பேரண்ட்டை ஓகே நான் இந்த வேலையை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். ஸோ அதை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஓகே. ஓகே. Let's assume I have one state and state called power. Set power, and I'm going to have one more state called version. Set version. So use state 0. Super. ஸோ 2 ஸ்டேட் வந்து நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, let's assume I'm going to create 2 element input element. One is power, another one is version, and when the user enters the value, those values should be sent to the child. Okay. So before நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு child function create பண்ணிக்கிறேன். So how to create a child function? So new file child app.jsx. Okay. So it is a function component. So I'm going to define a function child app. Okay. And it is going to return and template. Okay, one second, I'm getting a call. Okay. So child app create பண்ணியாச்சு. Let's assume as of now I'm just putting a paragraph saying child is loading. Okay. And here I'm going to put app child app.
Okay, so I have to export this class. Export import child of export பண்ணி I've used it. Okay. ஓகே, ரெண்டு ஸ்டேட் இருக்கு. இப்போ இந்த ரெண்டு ஸ்டேட்ல இருக்க வேல்யூ நான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா just put power version maybe okay. It's a power version for it 10 20 okay. If I run this project, if you run பண்றது npm run 10 okay. Index.css error இருக்குது because main.js index.css இல்லவே இல்லை. ஓகேச்சு app.css error அடிக்குது. கிளாஸ்ல app.jsxல ஓகே app.jsx ஓகே. ஸோ பவர் 10 வெர்ஷன் 20. சைல்டு லோடிங் வரலையே, என்ன சொல்றான்? Child app is not recognized in this browser. If you want to render the React component, name should start in uppercase. Super. So class name வந்து கேபிட்டல்ல ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு சொல்றேன். ஸோ அப்போ நான் சி வந்து கேபிட்டல் கேட்குறேன். ஃபங்க்ஷனையும் கேபிட்டல் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ சரி. Okay, child app into the match. The child is loaded on the okay. That's super. Child load ஆயிடுச்சு. இப்போ உனக்கு என்ன டாஸ்க் அப்படின்னா, இந்த சைல்டு காம்பனண்ட்டுக்குள்ள இந்த பவரையும் வேர்ஷனையும் நான் பிரிண்ட் பண்ணணும். எப்படி பிரிண்ட் பண்ண வைக்கிறது? தட்ஸ் மை டாஸ்க். ஓகே, சரி. இப்போ எப்படி பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி ஸ்டேட்ன்ற ஒரு ஹூக் பார்த்தோம், கரெக்டா? இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ப்ராப்ஸ் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம அதை பார்த்துருக்கோம். இஃப் யூ ரிமெம்பர், நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ரியாக்ட் ப்ராஜெக்ட் பண்ணும்போது ப்ராப்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணோம். ஞாபகம் இருக்கா? power equal to here I'm just sending the value. Screen தெரியுதா? தெரியுது bro. Okay. I'm just sending the power and then version equal to version. So send பண்ணியாச்சு. இப்போ இந்த சென்ட் பண்ற ப்ராஜெக்ட்டை இந்த சைல்டுல நான் அக்செப்ட் பண்ணணும்னா எப்படி அக்செப்ட் பண்றது? as a parameter. And that parameter, இப்போ அந்த parameter பார்த்தீங்க அப்படின்னா it has more than one. So how I'm accepting it is power comma version. Okay, so I've got two things. I'm just going to use this power and I would say power version. இது ஒர்க் ஆகுமா? Is it possible? No bro. No. Okay. ஏனோ? இது வேல்யூவே அங்க வாங்குற மாதிரி. புரியல. நேவிகேட் இது ரூட் பேராமீட்டர்ஸ் எதுவும் ப்ராப்ளம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்? இந்த வேல தான் பண்ணணுமா ப்ரோ? இல்ல நான் கேக்குறேன், உங்களுக்கு ஏன் இது தப்புன்னு தோணுது அப்படின்னு கேட்குறேன். இல்லையே ப்ரோ. தெரியல.
சரி ஓகே, நம்ம ரன் பண்ணி பார்த்துடலாம் என்ன. ஓகே, ஐ ஹோப் இட் ஒர்க்ஸ். லெட்ஸ் சி. ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ நான் இங்கே பாஸ் பண்ண வேல்யூ இங்கே எனக்கு அவைலபிளாக இருக்கு. ஸோ அப்போ ஒரு பேரண்ட்ல இருந்து சைல்டுக்கு டேட்டா அனுப்புறது இட்ஸ் வெரி ஈஸி. யூ கேன் ஜஸ்ட் சென்ட் லைக் திஸ். நான் இப்போ எப்படி சென்ட் பண்ணணும் அந்த மாதிரி யூ வில் பி ஏபிள் டு சென்ட். ஓகே, ஓகேவா? நம்ம எப்படி இப்போ சென்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஃபார்வர்ட் வெர்ஷன் with the same name except as a forward animation. We are just using it. ஓகே ஓகே, இப்போ இந்த இடத்துல நான் ஒரு பவர் செட் பண்றேன் அப்படின்னா செட் பண்ற வேல்யூ என்னோட பேரண்ட்ல போய் செட் ஆகும், அப்டேட் ஆகும். எப்படி பண்றது? இன்புட் ஒன்று கிரியேட் பண்றேன். ஓகே, வேற என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் டிஃபால்ட் வேல்யூ கொடுக்கறதுக்கு பவர்னு கொடுத்துறேன். ஓகே, வேற என்ன பண்ணோம்? வேற டைப் சொல்லணும். இதோட டைப் வந்து ரேஞ்சுன்னு போட்டுக்கோமே. ஓகே, ரேஞ்ச் போட்டாச்சு. வேற இந்த சேஞ்ச் பண்ண எனக்கு பேரண்ட்ல உள்ள இது கால் ஆகணும். அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா செட் பவர் அப்படின்றது நான் அனுப்புறேன். அது என்னது அப்படின்னா செட் பவர். இந்த செட் பவர் இந்த இடத்துல இந்த ஃபங்க்ஷனோட ரெஃபரன்ஸை வாங்கிக்கிறேன். எப்படி வாங்கிக்கிறேன்? இந்த மாதிரி வாங்கிட்டு இப்போ இது சேஞ்ச் ஆகிறப்ப ஆன் சேஞ்ச்ல எனக்கு ஈவெண்ட் கிடைக்குது. நான் என்ன சொல்றேன்? செட் பவர் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ வேல்யூ அனுப்புறேன். என்னது? ஈவிடி டாட் வேல்யூ. கரெக்டா? இதுதானே இதுக்கு முன்னாடி நம்ம வேல்யூ செட் பண்ணோம். முன்னாடி சாம்பிள் எப்படி செட் பண்ணோம்? இன்புட் இருக்கு, ஆன் சேஞ்ச்ல செட் பவர். ஓகே, ஈவன் டாட் டார்கெட் டாட் வேல்யூ. child component. The event dot value is going to be an integer, so it is event dot target dot value. Okay, இது ஒர்க் ஆகுதுன்னு பார்க்குமா? ஓகே, இப்போ ரன் பண்ணோம். I've got an input field and when I update it is getting updated. அதுதான். ஸோ இப்போ நம்ம இதை எப்படி அச்சீவ் பண்ணோம்? நம்மளோட செட்டர் மெத்தடோட ரெஃபரன்ஸையே நம்ம பாஸ் பண்ணி அந்த ரெஃபரன்ஸை இங்க எனக்குள்ள கெட் பண்ணி யூஸ் பண்ணணும். இட்ஸ் வெரி சிம்பிள். எதனா டவுட் இருக்கா? ஏதாச்சும் புரியலையா? புரியுதா? புரியுது ப்ரோ. ஷுர். ப்ரோ இந்த கிளாஸ் காம்போனன்ட்ல நீங்க ஒரு டேட்டா லாஸ் ஆகும்னு சொன்னீங்கல்ல, இந்த பவருக்கும் ஒரு வேல்யூ கொடுத்தோம்ல, பவர் ஆமா ஆமா கிளாஸ் கேம். ஆமா. அப்ப நீங்க வந்து சரியா இது பண்ணணும்னா டேட்டா காரியம் சொன்னீங்கல்ல, ம் அது என்னது ப்ரோ? ஓகே, ஸோ அது என்னதுன்னு பார்க்குமா? Okay, so what I will do is I will try to replicate the same in class component. Maybe உங்களுக்கு அப்போ புரியும். Okay, ஸோ இப்போ ஒரு கிளாஸ் காம்பனண்ட்ல
பவர் இருக்கு. ஸ்க்ரீன் தெரிய மாட்டேங்குது. ஸ்க்ரீன் தெரிய மாட்டேங்குது. தெரியலையா? போய் அடிக்கிறது தெரியல bro. ஓகே ஓகே ஓகே. இப்போ தெரியுதா? தெரியுது bro. ஓகே. லெட்ஸ் அஸ்யூம் கிளாஸ் காம்பனெண்ட்ல பவர், வெர்ஷன், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே. அண்ட் ஆன் சேஞ்சில் நான் பவர் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ அப்போ நான் செட் டேரெக்டாக செட் ஸ்டேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பவர் நம்பர் வந்து வேல்யூ செட் பண்ணிட்டேன். வெர்ஷன் வேல்யூ செட் பண்ணிட்டேன். ஸோ ஆக்சுவலாக என்ன ஆகும் அப்படின்னா, நான் செட் ஸ்டேட் பண்ணுறப்ப வெறும் பவர் மட்டும் செட் பண்ணுறேன்னா மற்ற வேல்யூஸ் எல்லாமே டிஃபால்ட் வேல்யூவாக எடுத்துக்கும் ஆர் ரிமூவ் ஆகிடும். அது நம்ம இல்லை எனக்கு அதை இன்க்ளூட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா எக்ஸிஸ்டிங் இந்த எப்படி கொடுப்பாங்க இந்த மாதிரி செட் பண்ணுவோம். இப்படி செட் பண்றப்ப எக்ஸிஸ்டிங் வேல்யூ எல்லாத்தையும் எடுத்துட்டு பவரை மட்டும் லேட்டஸ்ட் வேல்யூவா மாத்திடும். இப்படி பண்ணல அப்படின்னா வெர்ஷன்ல மெயின்டைன் பண்ணிட்டு இருந்த டேட்டா வந்து மிஸ் அவுட் ஆகும். ஸோ அதுதான் ப்ராப்ளம். ப்ரோ மிஸ் அவுட் ஆகும்னா இப்போ வெர்ஷன் 10 இருக்கு, நம்ம இது பண்ணாம வச்சிட்டோம்னா 10 அப்படியே 0 ஆயிருமா? ஆமா 0 ஆயிடும். இதனால என்ன ப்ரோ ப்ராப்ளம் இருக்கு? எதுனால? இந்த 10 வந்து 0 ஆகுறதுனால. இப்ப ஒரு இன்புட் ஃபீல்டுல 2 இன்புட் ஃபீல்டு இருக்கு, பவர் வெர்ஷன் சொல்லிட்டு. நான் பவர் செட் பண்ணா வெர்ஷன் ரீசெட் ஆயிடும், வெர்ஷன் செட் பண்ணா பவர் ரீசெட் ஆயிடும் அப்படின்னு அதோட யூஸ் என்னது? எனக்கு ரெண்டுதோட இன்ஃபர்மேஷனும் நான் ஸ்டோர் பண்ணணும்ல. ஸ்டோர் பண்ணணும் தானே ரெண்டுத்தையும். அந்த ரெண்டுத்தையுமே ஸ்டோர் பண்ணணுன்றதுக்காக நீ வெர்ஷனை அப்டேட் பண்றப்ப எக்ஸிஸ்டிங் வேல்யூவோட வெர்ஷனை மட்டும் அப்டேட் பண்ணும். பவரை அப்டேட் பண்றப்ப எக்ஸிஸ்டிங் வேல்யூவோட பவரை மட்டும் அப்டேட் பண்ணும் அப்படின்னு சொல்றதுக்காக. நம்ம இது கொடுக்கலன்னா ஒரு தடவையுமே நான் புது வேல்யூ கொடுக்குற மாதிரி இதை எடுத்துக்கும். ஆமா எஸ். கிளியர் ப்ரோ. ஓகே ஓகே. ஸோ இப்போ கிளாஸ் காம்பனன்ட் எனக்கு இந்த எரர் அடிக்கிறது தெரியல. இது ஆக்சுவலாக எரர் கிடையாது. இது எரர் த்ரோ பண்ணிட கூடாது. சரி ஓகே. சரி இப்போ வந்து நம்ம ஃபங்க்ஷன் காம்போனன்ட்ல டைரக்டா பேராமீட்டர்ல நம்ம அக்செப்ட் பண்ணணும். எப்படி அக்செப்ட் பண்ணோம்? சைல்ட் ஆப் காம்போனன்ட்ல இந்த மாதிரி பண்ணணும். இப்போ கிளாஸ் காம்போனன்ட்ல இதை எப்படி பண்ணியிருப்பாங்க? ரெண்டர்ல நம்மளால பண்ண முடியுமானா பண்ண முடியாது. ஸோ அப்போ கிளாஸ் காம்போனன்ட்டுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா this.props. ஸோ ப்ராப்ஸ்ல தான் எல்லாமே அவைலபிளா இருக்கும். அந்த ப்ராப்ஸ்ல இருக்கிறத டீஸ்ட்ரக்சர் பண்ணி எடுத்திருப்பாங்க. ஸோ ப்ராப்ஸ்ன்றது ஒரு ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட்ல நான் சைல்டுல என்னென்ன அனுப்புறேனோ, நான் இங்க என்னென்ன வேல்யூ அனுப்புறேனோ, செட் ஃபங்க்ஷனு, செட் லாஸ்ட் டேட்டு, பவர் சேஞ்ச் ஹேண்ட்லரு, இங்க பாருங்க எக்ஸிஸ்டிங் வேல்யூ எல்லாத்தையும் சேர்த்து அனுப்பு. இதை மட்டும் அனுப்பாத மற்ற ஸ்டேட்டையும் அனுப்பிடு அப்படின்னா இது எல்லா ஸ்டேட்டையும் அனுப்பிடும். ஓகே, மேபி நான் இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு பேசிக்ல இருந்து கிளாஸ் காம்பனன்ட் அடிக்கிறேன். பட் இங்க எப்படி நான் சொல்ல நினைச்ச கான்செப்ட் என்னன்னா, ஃபங்க்ஷன் காம்பனன்ட்ல பேராமீட்டராகவே ப்ராப்ஸ் கிடைச்சிடும். பட் கிளாஸ் காம்பனன்ட்ல ப்ராப்ஸ்ன்ற ஒரு ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி தான் அங்கிருந்து பாஸ் பண்ண டேட்டாவை எடுக்க முடியும். ஓகே, பட் கிளாஸ் காம்பனன்ட் நான் உங்களுக்கு இன்னொரு வாட்டி எடுக்கிறேன். பட் இப்போதைக்கு ஃபங்க்ஷனல் காம்பனன்ட்ல ஒரு பேரண்ட்டும் சைல்டும் எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்குது, பேரண்ட்ல இருந்து சைல்டுக்கு எப்படி டேட்டா பாஸ் ஆகுது, சைல்ட்ல இருந்து பேரண்ட்டை எப்படி டேட்டா மாற்ற முடியும்ன்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே, இது போதும். தயவு செஞ்சு அந்த டாஸ்க் ரியாக்ட் ஜேஎஸ்ல முடிச்சுட்டு வாங்க. நெக்ஸ்ட் நாளைக்கு வரப்போ, நாளைக்கு இதே டைம் செஷன் வச்சுக்கலாமா?
ஓகே ப்ரோ. நைஸ் ப்ரோ. சரி ஓகே, நாளைக்கு மீட் பண்ணலாம். டாஸ்க் முடிச்சுட்டு வாங்க ரியாக்ட் ஜேஎஸ்ல. ஓகே ஓகே ப்ரோ. ஓகே, பை பை. ஓகே, தேங்க்யூ. பாய் ப்ரோ.